அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான விருச்சக ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை. சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய இணைவு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கான அதிபதி. நிர்வாகத் திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரியன். சுக்கிரன் ஒருவருக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிரன். ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம், அழகு, திருமணம் போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு உச்ச கிரகம் பெற்றவர் இந்த சுக்கிர பகவான். புதன் 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதி. புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன். ஆக இந்த 3 கிரகங்களுடைய இணைவு மீனராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். மிகவும் பொறுமைசாலி, ரொம்ப நிதானத்தோடு எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லாங்க. ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானத்தோடும் அதை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லாங்க. அதாவது மற்றவங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், பாச குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. எல்லா விதத்துலேயுமே யாரையும் துன்புறுத்தக்கூடாது, நம்மளால் நம்மளுடைய வார்த்தைகள் கூட அடுத்தவங்களை எந்த விதத்துலையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர் இந்த மீன ராசிக்காரருங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக நிதானமாக பார்த்து செய்வாங்க. ஆனால் நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு இன்றைக்கி எதிர்மறையாகவே நடந்துகிட்ருக்குது. எல்லா விஷயத்திலையும் நான் செஞ்சிட்ருக்கிற வேலையிலிருந்து ஆரம்பித்ததுங்க. நான் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்வேன். என்னால் அந்த வேலையை என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது 100% பர்ஃபெக்டாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப இருந்தது. ஆனால் அதே விஷயத்தை நானும் செஞ்சிட்டு இருந்தேங்க. ஆனால் அந்த வேலைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ப்ரமோஷனோ அல்லது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எப்போவுமே எதுவுமே கிடைச்சதே கிடையாது. எல்லா வேலையும் என்கிட்ட ஒப்படைப்பாங்க, அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. எல்லா வேலையும் என்கிட்ட வாங்குறதுக்கு மட்டுமே ட்ரை பண்ணுறாங்க தவிர எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணவே இல்லை. கூட இருக்கிறவங்களும் சரிங்க, ஏதோ ஒரு விதத்தில் என்னை ஒரு எதிரியாகவே பார்க்குறாங்க. என்னை ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையில் மாட்டி விடணும் அப்படின்னே பார்க்குறாங்க. சில இடத்துல சில நேரங்களில் எனக்கு பிடிக்காத துறையிலையும் பிடிக்காத வேலையும் செய்கிற அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த நிலைகள் எப்போ தான் மாறும் அப்படின்னா, கூடிய விரைவில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக புது வேலை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட துறையிலையும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ப்ரொமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட்டோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது, இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகள் இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறும் பொழுது வேலை கிடச்சிருச்சுன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. ப்ரமோஷன் கிடைச்ச என்னை விட ஒரு பெட்டர் லக் இருக்கிறவங்க யாருமே இல்லை. அதே நேரத்தில் நான் நினச்ச மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கிடைச்சதுன்னா கூட நல்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போலுங்க தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள், அதாவதுங்க இந்த பிஸ்னஸை பண்ணுறது நம்மளை விட்டால் ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. இந்த பிஸ்னஸுக்கு சூட்டான ஆள் நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கேங்க, நிறைய உழைச்சிருக்கேன், நிறைய கடன் வாங்கியிருக்கேன். இதை எப்படியாவது ரன் பண்ணி இதை அச்சீவ் பண்ணணும், இந்த பிஸ்னஸை மற்றவங்க மத்தியில் இதை நிற்காமல் நடத்தி காட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியமும் தன்மானமும் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அதுக்காக நான் சந்தித்த இழப்புகளும் நஷ்டங்களும் ரொம்ப ஜாஸ்திங்க. அதை ஆரம்பிக்கவும் முடியல, விட்டுட்டும் வெளியே போக முடியலைங்க. என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, இதை விட்டுட்டு மறுபடியும் பின்னாடி போனது எந்த விதத்தில்? ஏன்னா நமக்கு நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஆகும். பணம் நஷ்டம் ஆகுங்க, பொருள் நஷ்டம், நேர விரயங்கள், இது எல்லாத்தையுமே இருக்குது. அப்போ எனக்கு நான் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணி தாங்க பழக்கங்க. ஆனால் எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு நான் உதவி கேட்கும்போது யாருமே எனக்கு உதவி பண்ண தயாராக இல்லை. ஒரு பண ரீதியாக இருக்கட்டும், ஒரு மனோ தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு கூட தென்பு யாருமே இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படியாவது ரன் பண்ணி காட்டணுங்கிற வைராக்கியத்தில் பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த துறையில் சாதித்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகுங்க. இந்த நாட்கள், இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. கூட்டாளிகளும் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க.
எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வியாபார ரீதியாக நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். வியாபார வர்த்தகத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமாக மாறக்கூடியது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் வந்து சேருங்க. உங்களுடைய வங்கி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், பிஸ்னஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லோனாக இருக்கட்டுங்க, அது மூலமாக நீங்கள் வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டோங்க. வர ஜாதகமெல்லாம் வந்து தோஷம் உள்ளதாக இருக்குது, இல்லைன்னா சொத்து ஜாதகமாக வருது, ரெண்டுமே மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குங்க. எல்லாமே மேட்ச் ஆனாலும் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ பிடிக்காமல் போயிடுது. எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு திருமண லெவலுக்கு போயிட்டு அது கல்யாணம் நடக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து கூட திருமணம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எவ்வளோ விஷயங்கள், இந்த தோஷங்கள், தடைகள், திருமண தடை அப்படின்னு சொல்லி பொருத்தம் இல்லைன்னு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம். ஏன்டா இந்த திருமணத்துக்கு நம்ம ஒத்துக்கிட்டோமோ, இனிமேல் இந்த திருமணமே வேண்டான்னு சொல்லி எடுக்கிற அளவுக்கு சில முடிவுகள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது எப்போ தான் கூடும்னா, அந்த பாக்கியஸ்தானத்தில் இந்த குரு பகவான், அதாவது இந்த சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்குங்க. ரொம்ப வருஷமாக வந்து விருப்பப்பட்டுருக்குறேன், லவ் பண்ணிகிட்ருக்குங்க, அதை வந்து திருமணத்துக்கு வந்து அப்ரூவல் வாங்க முடியும்னு கேட்டேன். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒப்புதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது ஒன்று சேருவாங்க. ரொம்ப நாளாக பிரிஞ்சு வாழ்கிறவங்க கூட ஒன்று சேருவதற்கான முயற்சிகள், அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, எதுக்காக சண்டை போடுறோம், எதுக்காக பிரிஞ்சோம்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இன்றைக்கி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள், விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. என்ன காரணம்னே தெரியலைங்க, நான் எதுவுமே பண்ணலை, நார்மலாக ஆரம்பித்த ஒரு ஆர்கியூமெண்ட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு இருக்கக்கூடிய முயற்சிகளோட இன்றைக்கி பிரிந்து போகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நிறைய முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் மறுபடியும் பழையபடி ஒன்று சேரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்க. குடும்ப ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கை கூடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யத்தோடையும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுங்க, அந்த லைஃப் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்போ நான் ஒரு லைஃப்பை தேடி போகிறேங்க, அந்த லைஃபாவது நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறேன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அமையல, நீங்கள் தேடி போகிற வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பழைய கசப்பான அனுபவங்களை மறந்து புதிய உறவுகளை தேடி போகக்கூடிய சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறதும், எந்த தப்புமே செய்யாமல் இன்றைக்கி அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் பழையபடி எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே நேரத்தில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சில நிலைகள், ஏன்னா இன்றைக்கி அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால மாமனார் மாமியார், அதாவது அதாவது திருமணம் நடந்து போன புகுந்த வீட்லேயும் சரிங்க, நாத்தனார் மூலமாகவோ எல்லாத்து விதமாகவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் நிறைய மன உளைச்சலை சந்திச்சாச்சு. டைரெக்டாகவே இப்போலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில நல்ல சுபகாரியங்களில் நம்மளை கூப்பிட்றதே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நிலைகள் எல்லாத்தையும் கடந்துட்டு இந்த குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுச்சுன்னா இதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் ஏற்படுங்க. இதனால் மருத்துவ முயற்சிகள் நீங்கள் இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்பீங்க, அந்த அமைப்புகள் கூட உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய முயற்சி, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில சிந்தனைகள், வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கு உண்டான யோகம், நிலம் வாங்குவதற்கான யோகம், கட்டிடம் வாங்குவதற்கான யோகம், அல்லது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். எதுக்காக கடன் வாங்கினே தெரியலைங்க, இன்றைக்கி கடன் வாங்கி வட்டி கட்டி, அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி, அப்போது கடன் மேலே கடனாக இன்றைக்கி வந்து அடுக்கடுக்காக நின்று கழுத்தளவுக்கு வந்து நெருக்கி நின்றுட்டுருக்குங்க. இன்றைக்கி வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு அடுத்து உங்களுக்கு உதவி செய்ய போய் அந்த பணத்துக்கு உண்டான வட்டியை நான் கட்டியிருக்கேன். இப்போ பணம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருச்சு. கடன் ரீதியாக நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிட்டேன். யாருமே உதவி செய்கிறதுக்கு தயாராக இல்லைங்க. ஒரு காலத்தில் நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், ஏதாவது சொத்துக்களை வித்தாவது இந்த கடன் அடைக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறேன். அந்த தடைகளும் போக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, கூடிய விரைவில் உங்கள் கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது
கண்டிப்பாக நிறைவேறும். யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருமே என்னை வந்து ஒதுக்கிட்டு போனாங்க, அவங்களாம் நம்மளை தேடி வந்து இன்றைக்கி சேர்ந்து பரவாயில்ல உங்களால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழல்கள் ஏற்படுங்க. ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வருங்க. எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்திருக்குங்க. இந்த தீர்வுகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சில மருத்துவ முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. இந்த விஷயத்தில் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது தான் உங்களுடைய ஹெல்த் பிரச்சனைக்கான எல்லா தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த விஷயமா இந்த கல்வி சம்மந்தப்பட்ட ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. கல்வியில் இதுவரை நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும், பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த விஷயங்கள் மாறுங்க. கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி ரீதியாக சில இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து இதில் உள்ள திசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் சில முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களை ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.